குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிறு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 5 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு இது கூட மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச பயரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கஸ்தூரி மேத்தியை இதில் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி பேனில் கீ, சீரகம், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி சேர்த்து நமக்கு தட்கா ரெடி ஆகிடும். இதை இதில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு மூங் தால் தட்கா ரெடி. சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்போ, ட்ரை பண்ணி பாருங்கள்.